நம்ம வீட்டு சமையல்ல நைட்டு டிஃபன் பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் மசாலா தாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் எடுத்துக்கலாம். மேலே தோல் சீவிடலாம். நல்லா அலசிட்டு இது போல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ, பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுன்னு நம்ம சீவி வச்சுக்கிற வாழைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுன்னு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுன்னு இது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதில் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுன்னு சிம்மில் விட்டுடலாம். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடலாங்க. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து